நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரளா தேசிய நெடுஞ்சாலையில் யானை உலா வந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பள்ளிப்பட்டி பகுதியில் சாலையில் நின்ற யானையை பொதுமக்கள் விரட்ட முயன்றபோது யானை அவர்களை நோக்கி வந்ததால் அவர்கள் அச்சமடைந்தனர். பின்னர் யானை தேயிலை தோட்டத்திற்குள் சென்றதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. அங்கு யானை நடமாட்டம் இருப்பதால் வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே இருளர் சமூக மக்கள் வசிக்கும் 16 வீடுகள் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆதிவராகநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாறைகான் தைக்கால் மேப்பட்டையில் இருளர் சமூக மக்கள் 16 குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மின்கசிவு காரணமாக ஒரு வீட்டில் தீப்பற்றிய நிலையில் அடுத்தடுத்து இருந்த 15 வீடுகளிலும் தீ பரவியது. இந்த தீ விபத்தில் 16 வீடுகளும் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. சென்னையை அடுத்த மேட்டுக்குப்பத்தில் அரசு பேருந்தின் டிஜிட்டல் பெயர் பலகையில் தக்காடி வெற்றி கழகம் என்ற வாசகத்துடன் பேருந்து சென்றதன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. OMR சாலை மேட்டுக்குப்பம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் டிஜிட்டல் பெயர் பலகையில் தக்காடி வெற்றி கழகம் என தோன்றியுள்ளது. இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி வீடியோ எடுத்த நிலையில் அது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் மற்றும் புழுக்கமான வானிலைக்கு மத்தியில் மழை பெய்தது. கடமருதூர், பிள்ளையார்குப்பம், ஆத்தூர், கிளியூர், நெய்வனை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த மழை பயிர்களுக்கு பயனளிக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆசிரியர் திட்டியதாக கூறி 12ஆம் வகுப்பு மாணவிகள் 3 பேர் BP மாத்திரையை உட்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேல்பள்ளிப்பட்ட அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் 3 மாணவிகளை ஆசிரியர் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையில் 3 மாணவிகளும் BP மாத்திரையை அதிக அளவில் உட்கொண்டனர். இதையடுத்து 3 மாணவிகளும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்த நிலையில் மாலை பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆடி கிருத்திகையொட்டி பழனி முருகன் கோவிலில் சின்ன குருசாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்ததால் மின் இடுவை ரயில் நிலையம் மற்றும் அனைத்து தரிசன பணிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இரவில் சின்ன குமாரசாமி தங்கத்தேரில் உலாவர பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் பரவசமடைந்தனர். சிவகங்கை அலங்கார அன்னை பேராலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மறைமாவட்ட முதன்மை அருட்பணியாளர் அருள் ஜோசப் திருவிழா கொடியேற்றி வைத்து சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றினார். முதல் நாளில் சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் பங்கேற்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருவிழா நாட்களில் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் காலை முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து
1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அதன்படி ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவாரச்சத்திரம், உரகடம், வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசியில் பெண் ஒருவரிடம் வீட்டில் புதையல் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்கள் இருப்பதாக கூறி பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறி 1.5 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக 2 கைது செய்யப்பட்டனர். தைக்க தெருவைச் சேர்ந்த பெண் ஒருவரின் வீட்டில் புதையல் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்கள் இருப்பதாக 2 கூறியுள்ளனர். இதற்காக பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என கூறி பெண்ணிடம் இருவரும் 1,54,000 ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வேல்முருகன் மற்றும் குமார் ஆகிய 2 காவலர்கள் கைது செய்தனர். ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் வந்து வீடுகளில் உள்ள இரும்பு குழாய், இரும்பு படிக்கட்டுகளை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். குபலன்குட்டை அருகே செல்வம் நகரில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் அங்கிருந்த வீட்டில் இருந்து இரும்பு குழாய், இரும்பு படிக்கட்டுகள் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் ஈரோட்டைச் சேர்ந்த வசந்தகுமார், கார்த்தி, சக்திவேல் ஆகிய 3 பேரை காவலர்கள் கைது செய்தனர். கோவையில் தனியார் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் காவலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூரைச் சேர்ந்த மணிவேந்தன் போத்தனூர் காவல் நிலையத்தில் வாகன ஓட்டுநராக உள்ளார். இவர் பொள்ளாச்சியில் இருந்து தனியார் பேருந்து மூலம் கோவைக்கு பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதாகியுள்ளார். இந்நிலையில் மணிவேந்தனை பணியிடை நீக்கம் செய்து கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC 2வது சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக நிலம், வீடு மற்றும் மனைகளை வழங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் உரிமையாளர்கள் கூடுதல் இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரி டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திக்க முடிவு செய்துள்ளனர். கரிவெட்டி, கத்தாழை, மும்முடிச்சோழன், வடைமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் NLC நிறுவனம் 2வது சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் விவசாயிகள் சங்கத்தினர் இதனை தெரிவித்துள்ளனர். சங்கத்தினுடைய செயல்பாடு மூலமா மத்திய அரசு அணுகி ஒரு ஏக்கருக்கு 25 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாயாகவும், ஒரு விவசாயம் சார்ந்த இடத்துல ஒவ்வொரு விவசாயிக்கும் ரேஷன் கார்டு அடிப்படையில் 10 சென்ட் மனையும் அதில் 1200 சதுர அடியில் வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை அணுகிட்டு இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 87 ஆண்டுகளாக புஷ்ப வியாபாரிகள் நடத்தி வரும் மத நல்லிணக்க விழா நடைபெற்றது. கான்பா சாயிபு தர்காவில் சந்தனக்குடம், பட்டு வஸ்திரம், மல்லிகை பூவுடன் வழிபாடு நடத்தப்பட்டதுடன் இந்து முஸ்லிம்கள் இணைந்து பிறைக்குடியை ஏற்றினர். இந்த விழா மத நல்லிணக்கத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக பாராட்டப்படுகிறது. சென்னை பாடியில் மழைநீர் வடிகால் பணிகள் மந்தமாக நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சென்னை பாடி கொரட்டூர் பிரதான சாலையில் மாநகராட்சியின் மழைநீர் வடிகால் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் மழைக்கு பிறகு தேங்கிய மண் மற்றும் சேற்றில் 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் சிக்கினர். இதில் 8 பேருக்கு கை, கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கை வசதிகள் இல்லாததே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சியில் பொதுவெளியில் குப்பைகள் கொளுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டுக்கோட்டை ராஜாமடம் கல்லணை கால்வாய் ஓரங்களில் கொட்டப்படும் குப்பைகள் அவ்வப்பொழுது எரிக்கப்படுவதால் நகர பகுதி முழுவதும் புகை மூட்டம் உருவாக்கி குடியிருப்பு வாசிகள், வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் பொது இடங்களில் குப்பைகள் கொளுத்துவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் நடைபெற்ற கொலை வழக்கில் பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா உள்ளிட்ட 11 பேரை நீதிமன்றம் விடுவித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு நான்குநேரி அருகே மஞ்சங்குளம் பேருந்து நிறுத்தத்தில் சாமிதுரை என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய பிரவீன்ராஜ், ஜேக்கப் மற்றும் ராஜ்பாபு ஆகியோருக்கு ராக்கெட் ராஜா அடைக்கலம் தந்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நெல்லை 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்படாததால் 11 பேரையும் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
பழனி அருகே அடமானமாக பெற்ற காரை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்ததாக தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டார். உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த காளிதாஸ் தனது காரை 2 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்த நிலையில் அந்த காரை நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த இறைச்சி கடை வைத்திருக்கும் ஷேக் அப்துல்லா என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் 3,50,000 ரூபாய்க்கு விற்றதாக புகார் அடைந்தது. காரை திருப்பித் தர மறுத்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்ததாக அடைக்கப்பட்ட புகாரின் பேரில் பழனி தாலுகா காவலர்கள் ஷேக் அப்துல்லாவை கைது செய்தனர். புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றிரவு கனமழை கொட்டியது. காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், மூலக்குடம், கோரிமேடு உட்பட நகரம் முழுவதும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் கனமழையின் போது சுவர் இடிந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மேட்டுப்பாளையம் லாரி முனையம் பகுதியில் மழைக்கு ஒதுங்கி நின்றவர்கள் மீது தொழிற்சாலை சுவர் திடீரென விழுந்தது. அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கிய 2 பெண்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் கண்ணாமணி எனும் முதியவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு சென்ற முதல்வர் ரங்கசாமி விவரங்களை கேட்டறிந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்ற முதியவருக்கு உதவி செய்வது போல நடித்து போலி கார்டை மாற்றிக் கொடுத்து 20,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற நபர் கைதானார். புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியதில் திருட்டில் ஈடுபட்டது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சீனிவாசுலு என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் பணம் மற்றும் ஏராளமான போலி ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சி அருகே கோமங்கலம்புதூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களிடமும் சுங்க கட்டணம் வசூலிப்பதாக கூறி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளூர் மக்களிடம் கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. முன்னதாக ஜெபமாலை தோட்டத்தில் இருந்து பவனியாக கொண்டுவரப்பட்ட திருத்தல கொடியை ஆயர் ஆசீர்வதித்து ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, சமபந்தி விருந்து மற்றும் பிரம்மாண்ட வான வேடிக்கை நிகழ்வுகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவியில் உள்ள புகழ்பெற்ற பாலமுருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் அலகு குத்தியும் பரவக்காவடி மற்றும் சடல் தேர் இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் பரன் மீது படுக்க வைக்கப்பட்டு அவர்களின் மார் மீது உரலை வைத்து 15 கிலோ மஞ்சளை உலக்கையால் இடித்து நசுக்கி அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஈரோடு சாலையில் காவிரி ஆற்று நீர் விநியோக பிரதான குடிநீர் குழாயில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டது. அதிக அழுத்தத்துடன் தண்ணீர் வெளியேறியதால் சாலை சேதமடைந்து பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் குடிநீர் விநியோகம் உடனடியாக நிறுத்தப்பட்டது. பின்னர் சேதமடைந்த குழாயை அகற்றி புதிய குழாய் பொருத்தும் பணிகளும் சாலையை சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்றதால் நகராட்சியின் சில பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பாரம்பரிய வண்டி வேடிக்கை விமர்சையாக நடைபெற்றது. சிவன், பார்வதி, விஷ்ணு, அஷ்டலட்சுமி உள்ளிட்ட தெய்வ வேடங்களில் பக்தர்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகளில் ஊர்வலமாக வந்தனர். இந்த வண்ணமயமான ஊர்வலத்தை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாட்டின் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை 5 அடுக்கு தீவிர பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் சோதனைகள் காரணமாக உள்நாட்டு பயணிகள் 1.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவும் சர்வதேச பயணிகள் 3.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவும் வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கைப்பைகளில் திரவப் பொருட்கள், அல்வா, ஊறுகாய் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கூடுதல் சோதனைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் ரயில் நிலையம் உள்ள இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் நல்லாம்பட்டையைச் சேர்ந்த முனியப்பன் என்ற இளைஞர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு பழனி கோவில் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து போலீசார் அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனை மேற்கொண்ட நிலையில் மிரட்டல் போலி என தெரிய வந்தது. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய காவலர்கள் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்த முனியப்பனை கைது செய்தனர். கடலூர் தேவராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்வாக பாரிவேட்டை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்ட வான வேடிக்கையை தொடர்ந்து கருட வாகனத்தில் கிருஷ்ணரும், குதிரை வாகனத்தில் அர்ஜுனரும், சிம்ம வாகனத்தில் திரௌபதி அம்மனும் எழுந்தருளி பாரிவேட்டை விழா வந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பேருந்துகளை இயக்கும் நேர பிரச்சனையால் இரு தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் நடத்துனர்களிடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஈரோடு சாலையில் நடு ரோட்டில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு 20 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் 2 பேருந்துகளையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வாரச்சந்தையில் சாலையோர ஆக்கிரமிப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பேருந்துகள், ஆம்புலன்ஸுகள் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கி அவதிப்படுவதுடன் விபத்து அபாயமும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாரச்சந்தையை மாற்று இடத்திற்கு மாற்றவோ அல்லது உட்பகுதி சந்தை வளாகத்திலேயே அனைத்து கடைகளையும் அமைக்கவோ மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை திருவிடந்தூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்பரசன் என்பவர் கடன் பெற்று வேன் வாங்கிய நிலையில் வாகன கடனுக்கான முழு தொகையை செலுத்த முன்வந்தும் வாகனத்தை ஒப்படைக்காமல் நிதி நிறுவனர் அலைக்கடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நிர்வாகிகள் போராட்டம் நடத்திய நிலையில் காவல்துறையினர் நிதி நிறுவன மேலாளரை காவல் நிலையம் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இரவு வரை போராட்டம் நீடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தின் முகப்பு அலங்கார தகரங்கள் காற்றில் பெயர்ந்து பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்ததும் தார் சாலைகள் தூள் தூளாக சேதமடைந்ததும் சர்ச்சையான நிலையில் தற்பொழுது தகரங்கள் பறந்து விழுந்த இடத்தில் பொதுமக்கள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தரமற்ற கட்டுமானம் என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஒப்பந்ததாரரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் கனிராஜ் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் மூணார் அருகே ராஜமலை பெட்டிமுடியில் கடந்த 2020ஆம் ஆண்டு நிகழ்ந்த கோர நிலச்சரிவு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு ஏராளமானோர் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அன்று பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் தொழிலாளர்களின் வீடுகள் மண்ணில் புதைந்து 70 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் உறவினர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மத்திய பாஜக ஆட்சியை அகற்றி தேசத்தை பாதுகாக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பிருந்து நடைபயண விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் வேலையில்லா திண்டாட்டம், தொழிலாளர் விரோத சட்டங்கள் மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். ஆகஸ்ட் 15 வரை நாடு தழுவிய அளவில் பேரணி நடைபெறவுள்ளது. விழுப்புரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முண்டியவாக்கத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றிச் சென்ற டிராக்டர் ஐயூர் அகரம் பகுதியில் சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டிராக்டர் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் கரும்புகள் கொட்டியதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்களும் சுங்கச்சாவடி ஊழியர்களும் கிரேன் உதவியுடன் டிராக்டரை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். ஈரோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் காவலாளியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கைது செய்யப்பட்டார். ஈரோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் லதா அவர்களுக்கு வரும் ஊதியத்தில் இருந்து ஒரு பகுதியை மாதம் மிரட்டி வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சண்முக சுந்தரம் என்ற இரவு நேர காவலாளியிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் லதா 10,000 ரூபாயை லஞ்சமாக பெற முயன்ற பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். நெல்லை மாவட்டம் அம்பை ரயில் நிலையத்தில் கரடி சுற்றித் திரிந்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்தில் அதிகாலை கரடி ஒன்று சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அம்பாசமுத்திர பயணிகள் நல சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மரிய வில்சன் தனது அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது ஆட்டோ ஓட்டுநரான கானா சத்யா என்பவரின் கோரிக்கையை ஏற்று அவருக்கு ஆட்டோ வழங்கிய அமைச்சர் ஆட்டோவை சிறிது தூரம் ஓட்டிச் சென்று அவரிடம் ஒப்படைத்தார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி தானிப்பாறை அடிவாரத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த 14 கடைகளை அகற்றும் பணியில் வருவாய்த்துறை மற்றும் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இதனிடையே நிலத்தின் உரிமையாளர் என கூறி தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இரு தரப்பும் நிலத்திற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பாதி கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் மீதமுள்ள கடைகளை அகற்றும் பணியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அதிகாரிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் தென்மண்டல அளவிலான தடகள போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. இதில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறன்களை வெளிப்படுத்தினர். குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகள் வெவ்வேறு வயது பிரிவுகளில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்டன. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் அருகே ஜூஸ் கடையின் கண்ணாடி கதவை உடைத்து நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் 15,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு மொபைல் போனை திருடிச் சென்றனர். முகமூடி அணிந்த இருவர் சம்பவத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கடற்கரை சாலையில் 18 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ய அரசு உத்தரவிட்டதை கண்டித்த அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு வந்த தாவேக நிர்வாகிகள் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரை பொறுத்திருக்குமாறு கூறியதால் வாக்குவாதம் முற்றியது. ஆரம்ப சுகாதார நிலையம் இடமாற்றம் செய்யப்படாது என சுகாதாரத்துறை உறுதியளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என போராட்டக்காரர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். பட்ஜெட் தாக்கல் இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு டைம் கிடைக்காது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 43 வயது நபர் கைது செய்யப்பட்டார். வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த சிறுமியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த மகாதேவன் என்பவர் சீண்டலில் ஈடுபட்ட நிலையில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். விசாரணையில் குற்றச்செயலை உறுதி செய்த காவல்துறையினர் மகாதேவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாள் உற்சவத்தில் விநாயகர் மற்றும் பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றன. பச்சை நிற பட்டுப்புடவை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பராசக்தி அம்மன் 4 மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த 3 சொகுசு கார்கள் மற்றும் ஒரு சரக்கு வாகனம் அடுத்தடுத்து மோதி விபத்தானது. முன்னே சென்ற சரக்கு வாகனத்தின் மீது கார் மோதியதை தொடர்ந்து பின்னால் வந்த சொகுசு கார்களும் வரிசையாக மோதிக்கொண்டதில் வாகனங்கள் சேதமடைந்தாலும் நல்வாய்ப்பாக பயணிகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். நெடுஞ்சாலையில் கார் பந்தயம் ஏதும் நடந்ததா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பணிக்கன்குப்பம் புனித விண்ணேற்ப அன்னை ஆலயத்தின் 126வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அப்போது வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. பின்னர் தேர்பவனி நடைபெற சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்.